ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கியூட்டி சிவா ஸ்டோரிஸ். மணத்தக்காளி வத்தல் குழம்பு எப்படி செய்கிறேன்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த குழம்பு வைக்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸி தான். நம்ம குறைவான நேரத்துக்குள்ளேயே சீக்கிரமாக நம்ம வந்து இந்த குழம்பு வச்சுக்கலாம். இப்போ எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் கியூட்டி சிவா ஸ்டோரிஸ் அப்படிங்கிற நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ மணத்தக்காளி வத்தல் குழம்பு எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த குழம்பு செய்கிறதுக்கு ஒரு கடாயில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. நல்லெண்ணெய் நல்லா சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் அளவு வெந்தயம் சேர்த்துக்கலாம். கடுகும் நம்ம சேர்த்துக்கலாம். நான் வெந்தயம் மட்டும் சேர்த்துருக்கேன். வெந்தயம் நல்லா பொரிஞ்சதும் ஒரு 3 பச்சை மிளகாவை கட் பண்ணாமல் முழுசாக சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 பல்லு பூண்டை நான் 2ஆக கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் வதங்கினதும் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 சின்ன வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இது எல்லாமே வந்து எண்ணெயில் நல்லா வதங்கட்டும். நம்ம வந்து இதுக்கு ஆயில் கொஞ்சம் அதிகமாக சேர்த்தோம் அப்படின்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது எல்லாமே வந்து எண்ணெயில் நல்லா வதங்கிட்டு ஒரு கண்ணாடி பதத்துக்கு வரும், அந்தளவுக்கு நம்ம வந்து நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கலாம். வெங்காயம் எண்ணெயிலேயே நல்லா வதங்கணும், அப்போ தான் வந்து குழம்பு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இதுக்கப்புறம் 2 பெரிய சைஸ் தக்காளியை நான் மிக்சியில் சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி அடிச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். நம்ம தக்காளி முழுசாக கூட சேர்த்துக்கலாம், ஆனால் அடிச்சுட்டு சேர்த்தோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கிரேவி நல்லாயிருக்கும். அதனால வந்து நம்ம மிக்சியில் அடிச்சுட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தக்காளியோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கினதும் இதுக்கப்புறம் நம்ம வந்து மசாலா பொருள் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள், 2 டேபிள் ஸ்பூன் அளவு தனியாத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இந்த தக்காளி கூடவே நம்ம சேர்த்து வதக்கிக்கலாம். இந்த மசாலா எண்ணெயிலே வெந்துட்டு அதுலேருந்து கொஞ்சமாக ஆயில் பிரிஞ்சு வரும், அந்தளவுக்கு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், நல்லா வதங்கிருச்சு. ஆயில் வந்து லைட்டாக பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த டைமில் வந்து ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு வந்து புளி வந்து நான் ஆல்ரெடி ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். வத்தல் குழம்புக்கு புளி கொஞ்சம் அதிகமாக சேர்த்தோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால நான் பார்த்திங்கன்னா ஒரு லெமன் சைஸ் அளவு நான் வந்து இது சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நம்ம வந்து நல்லா கொதிக்க வச்சோம் அப்படின்னா அந்த மசாலாவோட பச்சை ஸ்மெல்லாம் நல்லா போயிடும். அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது இப்போ கொதிக்கட்டும். மணத்தக்காளி வத்தல் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து தோட்டத்திலே எடுத்தது. இது உப்பு இல்லாமல் காய வச்சது. நீங்கள் வந்து கடையில் உள்ளது வாங்கினீங்க அப்படின்னா நீங்கள் வந்து உப்பு வந்து கம்மியாக சேர்த்துக்கோங்க குழம்புல. நான் வந்து வீட்டில் எடுத்ததுனால உப்பு வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்த்துருக்கேன். இந்த வத்தலோட அளவு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 50 கிராம் அளவு இருக்கும் இந்த வத்தல். இது வந்து நம்ம வந்து இப்போ எண்ணெயில் நம்ம வந்து பொரிச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம எடுத்து வச்சுருக்க மணத்தக்காளி வத்தலை வந்து இதில் நல்லா வந்து பொரிச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப கருகிடக்கூடாது, அதே நேரம் ரொம்ப வெள்ளையாகவும் இருந்துடக்கூடாது. கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து கருப்பு நம்ம வந்து இதை வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா வறுப்பட்டுருச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம வந்து ரெடி பண்ண குழம்பு வந்து நல்லா கொதித்து வற்றி வந்துருச்சு. எனக்கு இந்த அளவு போதும் அப்படிங்கிறதுனால நான் வந்து வத்தல் சேர்த்துக்க போகிறோம். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கட்டியாக வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் நேரம் குழம்பு வந்து நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா வத்தல் சேர்த்துக்கோங்க. நம்ம வத்தல் சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் நம்ம கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கலாம். நம்ம வந்து வத்தல் குழம்புக்கு வெல்லம் சேர்த்தோம் அப்படின்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்ல டேஸ்ட்டான வத்தல் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இதை நம்ம வந்து ஒரு வாரம் வரைக்கும் கூட நம்ம வந்து சூடு பண்ணி சாப்பிட்டுக்கலாம். அந்தளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு இந்த வீடியோக்குள்ள கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் கியூட்டி சிவா ஸ்டோரிஸ் அப்படிங்கிற நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.